இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. நான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாலாம் சமைக்க மாட்டேன். சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எப்போவுமே சமைக்கிறது. 2-3 ஐட்டம்லாம் செய்ய மாட்டேன். ஒரு ஐட்டம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது. இன்றைக்கி எப்பவும் போல் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பசங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களையும் சமாதானப்படுத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சமையல் வேலையை ஆரம்பித்தேன். எப்பவும் போல் ரைஸ் வச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ அதை கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நான் பாசிப்பருப்பு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம நல்லா அலசிடணும். அதை முருங்கைக்கீரையில் பூச்சி ஏதாவது இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை அதை போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வெந்த பிறகு நல்லா மசிச்சிடணும். ஸோ மசிச்சுட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். இல்லை வடகம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ நான் அன்றைக்கி வடகம் போட்டு தான் தாளித்தேன். அப்படியே ரைஸும் வெந்துருச்சு. ஸோ அதையும் வடித்து வச்சுட்டு வெண்டைக்காய் நம்ம வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்தாக்கலே அந்த பாத்திரத்திலே வெண்டைக்காய் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நான் ஆயிலே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட்டு செய்வேன். அப்போ கொஞ்சம் அந்த வளவளப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால. எப்போவுமே வீட்டில் இருக்கும்போதும் சரி, பசங்க ஸ்கூலில், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனாலும் நான் 2-3 ஐட்டம்லாம் செய்கிறது கிடையாது. ஒரு ஐட்டம் அவங்களுக்கு செஞ்சிடணும், ஈஸியாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அது மாதிரி பார்த்து தான் செய்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அப்பளமும் அதோட பொரிச்சு கொடுத்துட்டா சாப்பிட்றலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு காலையில் காலிஃப்ளவர் கிரேவியும் சப்பாத்தியும் செஞ்சு அந்த கிரேவியும் இருந்தது. ஸோ அதையும் வச்சு எல்லாமே வச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.